அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளிடமும் இல்லாத ஒரு சூழல் காசா மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது. எந்த நாட்டு மக்களுக்கும் ஏற்படாத ஒரு துன்பம் பாலஸ்தீன மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். மனித உரிமை மீறல்கள் உச்சத்தில் இன்றைக்கு காசா இருப்பதை நாம் அறிய முடிகிறது. சொந்த மண்ணில் தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற மக்களை கொன்று குவிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு உணவு இல்லாமல் தடுக்க செய்து, அவர்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்காமல் செய்து, அவர்கள் தினமும் அவலப்படக்கூடிய சூழலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் தாண்டி உலகெங்கும் நிறைந்திருக்கின்ற 150 கோடிக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆங்காங்கே ஒரு சில ஆதரவு குரல்கள் அவர்களுக்காக இருந்தாலும் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதை கண்டும் காணாமல் இருப்பவர்களே அதிகம் என்பதை அறிய முடிகிறது. இந்த நிலையில் பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து காசாவில் அமைதி வேண்டி என்கின்ற ஒரு இசை வெளியீட்டு விழா நடைபெறுவதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஊடகங்கள் ஹராம், இசை ஹராம் என்று ஒதுக்கி வைத்திருந்த இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தமிழ்நாட்டின் அடையாளங்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு காசாவிற்காக ஒரு இசை வெளியீட்டு விழா நடப்பதை நான் வரவேற்கின்றேன். ஊடகம் மிக வலிமையானது, தொழில்நுட்பம் மிக வலிமையானது. மக்கள் எந்த தொழில்நுட்பத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டிருக்கின்றார்களோ, மக்கள் எந்த தொழில்நுட்பத்தோடு தங்களோடு தினமும் உரையாடி கொண்டிருக்கின்றார்களோ, அந்த தொழில்நுட்பத்தை இஸ்லாமியர்களும் கையில் எடுக்க வேண்டியது அவசியம் என்பதை நான் பல ஆண்டுகளாக பேசி வருகிறேன். அந்த வகையில் இந்த இசை வெளியீட்டு விழாவை நான் வரவேற்கின்றேன். இதுபோன்ற தொழில்நுட்பங்களின் மூலமாகவே இனி வரும் காலங்களில் அரசியலையும் ஆன்மீகத்தையும் செய்ய முடியும் என்பதை மறுக்க முடியாத உண்மை. ஆகையால் இந்த இசை வெளியீட்டு விழாவை நடத்தக்கூடிய குழுவினருக்கும், அமைதி வேண்டி காசாவில் என்கின்ற இந்த இசை தயாரித்தவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மறைவானவற்றை அறிந்தவன் வல்ல இறைவன் மட்டுமே. அஸ்ஸலாமு அலைக்கும்.